பழமை வாய்ந்த ஜாமியா பள்ளிவாசல் பாதுஷா ஷஹர் கமிட்டி சார்பில் நோன்பு கடைபிடிப்பவர்களுக்கு 16 ஆண்டுகளாக வெகு சிறப்பாக சகர் உணவு வழங்கப்பட்டு வருகிறது. இன்று 29வது நாளாக சகர் உணவு வழங்கப்பட்டது. இஸ்லாமியர்களின் முக்கிய 50 கடமைகளில் ஒன்று ரமலான் மாதத்தில் நோன்பிருப்பது. இந்த ஆண்டு கடந்த மாதம் 19ஆம் தேதி துவங்கி அடுத்த மாதம் 20ஆம் தேதி வரை, அதாவது 30 நாட்கள் இஸ்லாமியர்கள் நோன்பு கடைபிடிப்பார்கள். இஸ்லாமியர்கள் நோன்பு அதிகாலையில் சூரிய உதயத்திற்கு முன்பின் உணவு அருந்திவிட்டு சூரியன் மறையும் நேரம் வரை உணவு, தண்ணீர் எதுவும் உட்கொள்ளாமல் நோன்பு கடைபிடித்தனர். இந்த நிலையில் தொழில் நகரமான தூத்துக்குடியிற்கு பல்வேறு பகுதியிலிருந்து தொழிலாளர்கள் தூத்துக்குடியில் தங்கியிருந்து வேலை செய்து வருகின்றனர். இவர்களுக்கு அதிகாலையில் உணவு கிடைப்பது மிகவும் சிரமத்துக்குள்ளானது. இதைத் தொடர்ந்து தூத்துக்குடியில் உள்ள பழமை வாய்ந்த ஜாமியா பள்ளிவாசல் ஜமாத் சார்பில் பாதுஷா சஹர் கமிட்டி சார்பில் ஆண்டுதோறும் ரமலான் மாதத்தில் 30 நாட்களும் இலவசமாக சஹர் உணவு வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த ஆண்டு தூத்துக்குடி பாதுஷா சஹர் கமிட்டி சார்பில் இஸ்லாமியர்களுக்கு சஹர் உணவு சிறப்பாக வழங்கப்பட்டு வருகிறது. பாதுஷா சஹர் கமிட்டியை சேர்ந்த சுமார் 30 இளைஞர்கள் தினமும் இரவு முழுவதும் உணவு தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டனர். பின்னர் அனைவருக்கும் பரிமாறும் பணிகளிலும் ஈடுபட்டனர். இதில் அதிகாலையில் தினமும் சுமார் 700க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் சஹர் உணவு சாப்பிட்டு நோன்பு கடைபிடித்து வருகின்றனர். தினமும் தொடர்ந்து சஹர் உணவு வழங்கப்பட்டு வருகிறது. 29வது நாளாக இன்று சஹர் உணவு வழங்கப்பட்டது. தூத்துக்குடியில் வெளி மாவட்டங்களிலிருந்து ஏராளமானோர் வேலை காரணமாக இங்கு தங்கியிருப்பவர்களுக்கு சஹர் உணவு எந்த சிரமமும் இல்லாமல் கிடைப்பதற்காக தொடர்ந்து 16 ஆண்டுகளாக வெகு சிறப்பாக வழங்கப்பட்டு வருவதாக பாதுஷா சஹர் கமிட்டி தலைவர் மீராசா தெரிவித்தார். தூத்துக்குடியில் கடந்த 15 ஆண்டுகளை பூர்த்தி செய்து 16வது ஆண்டாக பாதுஷா சஹர் கமிட்டி என்ற இஃப்தார் நோன்பு நோற்பதற்காக நைட்டு சஹர் சாப்பாடை ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க இங்கே தூத்துக்குடி ஒரு தொழில் நகரம். பல ஊர்களில் இருந்து இங்கு தங்கி வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். காலேஜ் படிக்கக்கூடிய பிள்ளைகள், மெடிக்கல் காலேஜ் படிக்கக்கூடிய பிள்ளைகள் அனைவருக்கும் இரவு நேரத்தில் சஹர் சாப்பாடுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்ற நோக்கத்தோடு, நல் நோக்கத்தோடு கடந்த 16 ஆண்டுகளாக இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறோம். இதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய எங்களுடைய பாதுஷா சஹர் கமிட்டியுடைய உறுப்பினர்கள் 30 பேர் காலை 3:30 மணியிலிருந்து 4:30 மணி வரைக்கும் அனைவருக்கும் சாப்பாடு கொடுத்து கொண்டு இருக்கிறோம். இது மிக சிறப்பான முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இறைவன் எங்களுடைய இந்த பணியை பொருந்தி கொள்வானாக. கடந்த 18ஆம் தேதி ரமலான் மாதம் தொடங்கியதிலிருந்து இன்று வரையில் நாங்கள் 30 நாட்களுக்கு இந்த சஹர் உணவு கொடுத்து கொண்டிருக்கோம். சுமார் 600 முதல் 700 பேர் தினந்தோறும் சாப்பிடுகின்றார்கள். சளைக்காமல் எங்களுடைய உறுப்பினர்கள் 30 பேர் கொண்ட கமிட்டி அனைவருக்கும் சாப்பாடை பரிமாறி கொண்டிருக்கிறது. அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஏற்பாடுகளை தூத்துக்குடி ஜாமியா பள்ளிவாசல் பாதுஷா சஹர் கமிட்டி தலைவர் மீராசா மரைக்காயர், செயலாளர் MSF ரஹ்மான், பொருளாளர் ராசிக், துணை தலைவர் நவரங் சஹாப்தீன், துணை செயலாளர் முகமது உவைஸ் மற்றும் கமிட்டி உறுப்பினர்கள் முஹைதீன் மூசா, அஜீஸ், ஆஷிக், முகமது நியாஸ், ஷெரீப் பாபு, இம்ரான், ஷேக், ஆட்டோ காஜா, ஹரீம், அரபி சம்சு, வக்கீல் சுலைமான், அப்துல் ரஷாக் மற்றும் ஜாமியா பள்ளிவாசல் முன்னாள் துணைத் தலைவர் ஹாஜி சாகுல் சிராஜுதீன், முன்னாள் பொருளாளர் இப்ராஹிம் மூசா ஆகியோர் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். சஹர் உணவு தயாரிக்கும் பணியில் முழு அர்ப்பணிப்புடன் உழைத்து சேவை செய்து வரும் இந்த இளைஞர்களின் அர்ப்பணிப்பு அனைவரின் பாராட்டையும் பெற்றது.